ரைட் பே. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லால நம்ம இருக்கும். காஸ் லா நேத்தே கற்றுக் கொடுத்தேன். காஸ் லா வேலிட் ஒன்லி க்ளோஸ் சர்ஃபேஸ். காஸ் லா ஃபை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். ஃபைக்கு பதிலாக க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். இல்லைன்னா க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் இடிஎஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். ஞாபகம் வந்துருச்சா? ஓகே. அதுக்கப்புறமா அங்கிருந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா. மொத்தம் 4 அப்ளிகேஷன் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா. ரைட்டா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா. இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின் படிக்க போறீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். ஒரு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் வழியா சார்ஜ் போகும் பொழுது அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? ரொம்ப ஃபெமிலியர் 5 மார்க் போர்டுக்கு. நீட் ஃபிசிக்ஸ், ஜேஇ ஃபிசிக்ஸ், ஃபைனல் ஈக்குவேஷன்ல இருந்து சம் போட கற்றுக்கணும். ரெண்டாவது, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு லாங் சார்ஜ்டு ஷீட், ஒரு பிளேன் ஷீட். இதை இன்ஃபனைட்னு கூட கொடுத்துருப்பாங்க. இன்ஃபனைட். மூணாவது கொஷின், இந்த கொஷினோட தம்பி parallel ஷீட். நாலாவது கொஷின், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர். ஹாலோஸ்பியர்னாலும் ஸ்பெரிக்கல் ஷீல்டுனாலும் ஒண்ணுதான், ஸ்பெரிக்கல் ஷெல். ரைட்டா? எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஆக்சுவலா உங்க போர்டில் இருக்கிறது இந்த 4 கொஷின் தான் உங்களோட என்சிஆர்டி போர்டு. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் படிக்கணும், சாலிட் ஸ்பியர் ஒன்று படிக்கணும் ஃபார் நீட் அண்ட் ஜேஇக்காக. ரைட்டா? இன்னைக்கு ஷெடியூல் வந்து இந்த 4 கொஷின் அல்லது இந்த 5 கொஷினை நம்ம கம்ப்ளீட் பண்றது. ரைட்? பார்த்துலாமா? ரைட். கொஷின் நம்பர் 1, இதை எப்பவுமே சொல்லி பழகுங்க. இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். இந்த கொஷின் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன், இன்ட்ரோ கொடுக்க போறேன் ஒரு ஆளை பத்தி. கியூனா உங்க எல்லாருக்கும் தெரியும், சார்ஜ். இப்ப என்கிட்ட இருக்கிற வயர் இன்ஃபனைட் வயர், எங்க போகுது எங்க முடியுதுன்னே எனக்கு தெரியாது. இந்த இன்ஃபனைட் வயர்ல எவ்வளோ சார்ஜ் போகுதுன்னு என்னால சொல்ல முடியாது. அதனால லாம்டான்னு ஒரு ஆளை உள்ள கொண்டு வரேன். இவன் தான் லாம்டா. லாம்டாவுக்கு பேர் வைங்க சார், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. படிங்க. லாம்டானாலே லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. உனக்கு புரியுதா? என்கிட்ட இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரா இருக்கிறதுனால அந்த இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர்ல எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஒரு மீட்டர்ல மட்டும், இந்த 1 மீட்டர்ல மட்டும் இங்க எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்ப லாம்டானா என்னங்க சார்? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. டிஃபைன் பண்ணுங்க, சார்ஜ் பெர் யூனிட் லென்த். படிங்க எல்லாருமே. ஒரு மீட்டர் லென்த்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதுதான் லாம்டா, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இப்போ உங்களுக்கு காலங்காலமா டென்சிட்டி தெரியும், மாஸ் பை வால்யூம். இது லென்த்ன்றதுனால லென்த், ஏரியாவா இருந்தா ஏரியா, வால்யூமா இருந்தா வால்யூம். அவ்வளவுதான். இடத்த பொறுத்து நம்ம மாத்திக்க வேண்டியதுதான். ஸோ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா ஈக்குவல் டு சார்ஜ் பெர் யூனிட் லென்த். மறந்துடாத, சார்ஜ் பெர் யூனிட் லென்த். இவ்வளோ பேசுனீங்களே சார், யூனிட் சொன்னீங்களா? கூலும் பெர் மீட்டர், கூலும் மீட்டர் இன்வர்ஸ். தெரியாம கூட ஸ்மால் சி போற்றாத, அது சென்டிமீட்டரா மாறிடும். கேபிட்டல் சி, கூலும் மீட்டர் இன்வர்ஸ், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ரைட். இந்த டெரிவேஷன் நான் எப்படி போறேன்னு செக் பண்றீங்களா? இங்க பாருங்களேன். ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர், இந்த மாதிரி அழகா லாங் ஸ்ட்ரெயிட் வயர் வந்து டிரா பண்ணிக்கோ. ரைட். இதுதான் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். இந்த டாட்டர் லைன் என்ன சொல்லுதுன்னா, இது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு எனக்கு தெரியலன்றது தான் சொல்லுது. இந்த லாங் ஸ்ட்ரெயிட் வயர் வழியா பாசிட்டிவ் சார்ஜ் போயிட்டு இருக்கு. அப்படியே ஜாலியா பாசிட்டிவ் சார்ஜ் போயிட்டு இருக்கு. எங்கெல்லாம் சார்ஜ் இருக்கோ அங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ என் கொஸ்டின் நேரம் நீங்க புரிஞ்சிருப்பீங்க சார்.
ஒரு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் அது வழியா சார்ஜ் போகும் பொழுது அங்கிருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட் பில எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்க சொல்றீங்க, அவ்வளவுதானே? அப்ப கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். இந்த ஸ்ட்ரெயிட் வயர் வழியா சார்ஜ் போகும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டிஸ்டன்ஸ்ல என்னவா இருக்கும்? ரைட்டா? இது இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர், கரெக்டா? அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு காஷியன் சர்ஃபேஸ் ஒன்று டிரா பண்ண போறேன். என்ன சார் இது காஷியன் சர்ஃபேஸ்? காஷியன் சர்ஃபேஸ் அப்படின்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ். எல்லாருக்கும் நல்லா தெரியும், காஸ் லா இஸ் வேலிட் ஒன்லி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை நான் டிரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான் காஷியன் சர்ஃபேஸ். தெரியுதா? ஏன்னா காஸ் லாவை நம்ம எங்க சொல்ல முடியும்? க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல தான் சொல்ல முடியும். ரைட், டயக்ராம் பொறுமையாக கத்துக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் நான் ஒரு உள்ள என்ன சார்ஜ் போகுது? பாசிட்டிவ். அப்ப டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்ட். ஒத்துக்கிறீங்களா? டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்ட். உங்க எல்லாருக்கும் தெரியும், the charge is positive, direction of electric field radially outwards. இப்போ நான் 3 லொகேஷன் எடுத்துக்கிறேன். இங்க ஒரு லொகேஷன் எடுத்துக்கிறேன், இங்க ஒன்று எடுத்துக்கிறேன், பாட்டம்ல இங்க ஒன்று எடுத்துக்கிறேன். சொல்ல முடியுமா? இங்க ஏரியா வெக்டார் நேத்தே சொல்லி கொடுத்தேன். திடீர்னு ஒரு சாமி முன்னாடி வந்து உன்னை பிளஸ் பண்றதாங்கன்னா அவங்க கையில இருந்து ஒரு ஒளி வருதா? ஸோ வெக்டார், ஏரியா வெக்டார். இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஆங்கிள் எவ்வளவு? 90 சார். இங்க ஏரியா வெக்டார் இங்க தான் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இங்க தான் இருக்கு. இங்க தீட்டா 0, ஏரியா டவுன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க தீட்டா 90. யாரா சொல்ல முடியுமா? இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர், இது 3ஆம் நம்பர். இப்போ பொசிஷன் 1ல ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? 0 சார். 0. எக்ஸலன்ட் பா. ஏன் 0னா EA cos தீட்டா. பா நேத்து கத்துக்காதவங்க கத்துக்கோங்க. ஃப்ளக்ஸுக்கு EA cos தீட்டா, தீட்டா 90, 0. பொசிஷன் 3ல சொல்லுங்க, ஃப்ளக்ஸ் எவ்வளவு? 0 சார். 0. ஃப்ளக்ஸ் 2ல பொசிஷன் 2ல ஃப்ளக்ஸ் எவ்வளவு? EA சார். அவ்வளவுதான் பா. EA cos தீட்டா 0. அப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா, பா 2 வார்த்தையை தெளிவா எழுதிக்கோங்க. அவுட் ஆஃப் த காஷியன் சர்ஃபேஸ் ஃப்ளக்ஸ் 0. கண்டிப்பா இந்த கொஸ்டின்ல இந்த வார்த்தை நீங்க எழுதணும். அவுட் ஆஃப் தி காஷியன் சர்ஃபேஸ், காஷியன் சர்ஃபேஸ், GAUSSIAN, காஷியன் சர்ஃபேஸ் ஃப்ளக்ஸ் 0. எப்ப காஷியன் சர்ஃபேஸுக்கு வெளியில இருந்தாலும் ஃப்ளக்ஸ் 0ன்றதை மறந்துடாத. இந்த கொஸ்டினை நீங்க எழுதும் போதே போர்டில் இந்த லைன் நீங்க கண்டிப்பா எழுதணும். ஃப்ளக்ஸ் வந்து EAன்னு தெரிஞ்சு போச்சு, ரைட்டா? அப்படிங்க வாங்க. நேத்து என்ன கத்து கொடுத்தேன்னா, ஃப்ளக்ஸுக்கு பதிலா Q பை எப்சிலான் நாட், இதான் சார் காஸ் லா. இங்க ஃப்ளக்ஸ் எவ்வளவு பா? EA, Q பை எப்சிலான் நாட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாம்டாவுக்கு Q பை Lன்னு சொல்லி கொடுத்தேன். Qக்கு பதிலா லாம்டா L, EA. சொல்ல முடியுமா? இது ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டரோட ரேடியஸ் R, இந்த லென்த் வந்து L. அப்ப இதோட ஏரியா என்னவா இருக்கும்? யாரா சொல்லுங்க, சிலிண்டரோட ஏரியா எவ்வளவு? தெரிஞ்சுக்கோங்க, 2πRL. ஏய், அது சர்க்கிளோடதுடா. அது சர்க்கிளோட ஏரியா தான் πr ஸ்கொயர். சிலிண்டரோட ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டு லென்த். சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ? 2πr, லென்த் L. பா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஏரியா ஆஃப் த சிலிண்டர் 2πRL, 2πRL. அப்ப இந்த ஏரியாவுக்கு பதிலா 2πRL, Qக்கு பதிலா லாம்டா L பை எப்சிலான் நாட். இவ்வளவுதான் கொஸ்டினே நம்ம முடிச்சிட்டோம் பாருங்க. அழகா இந்த எல்லும் இந்த எல்லும் போய் சேர்ந்துருச்சு. யாரை தேடி இந்த கொஸ்டினை நம்ம ஆரம்பிச்சோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டை தேடி ஆரம்பிச்சோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு E வேணும்னா இந்த லாம்டா மேலே இருக்கும், இந்த 2πr கீழே வந்துடும், எப்சிலான் நாட் இங்கே வந்துடும். இதுதான் நீங்கள் ஆசையாக தேடி வந்த ஈக்குவேஷன். 2π எப்சிலான் நாட் ஆர், லாம்டா பை 2π எப்சிலான் நாட் ஆர். இனிமேல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர்ல சார்ஜ் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆர் டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்பாங்க. லாம்டா பை 2π எப்சிலான் நாட் ஆர். கத்துக்கிட்டீங்களா? ரைட், ஒரு முடிவுக்கு வாங்களேன்.
எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? மீதி எல்லாருமே கான்ஸ்டன்டா இல்ல? லாம்டா ஒரு டைம் தான் ஃபிக்ஸ் பண்றீங்க, கான்ஸ்டன்ட். 2 பை எப்சிலான் நாட் எல்லாமே கான்ஸ்டன்ட். ஈக்கும் ஆருக்கும் என்ன சம்பந்தம்? யாராவது சொல்லு. Inversely proportional, sir. அப்படின்னா when distance increases Electric field lines decreases, sir. எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். இப்போ உங்களால கத்துக்க முடியுதா? இனிமேல் இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் அப்படின்னாலே இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/r. நம்ம கூட டைபோல்ல நிறைய கொஸ்டின் படிச்சோமே, ஞாபகம் இருக்கா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கிற எல்லா ஈக்குவேஷனையும் ஒரே ஸ்க்ரீனில் கொடுத்து எல்லாரோட ப்ரப்போர்ஷனாலிட்டி சொல்லி கொடுத்தேன்னு படிச்சுக்கோ. அப்போ லாம்டா பை 2π எப்சிலான் நாட் ஆர். ஒரு நிமிஷம், உங்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. என்ன சார் பண்ணுவாங்க? ஈக்கு பதிலா லாம்டா பை 2π எப்சிலான் நாட் ஆர்னு படிச்சீங்க. இப்போ நான் இன்னொரு ஈக்குவேஷன் எழுதுறேன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேற வேறையான்னு சொல்றீங்களா? கொஞ்சம் யோசிங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபார்முலா தான் சார். புரியல. ஒரே ஃபார்முலா தான் சார் ரெண்டுமே. ஒரே ஃபார்முலா. அப்ப எப்படி இது ஜம்ப் ஆச்சு? K is equal to 1/4π epsilon naught, sir. ஆனா இங்க 4π இல்லையே, 2π தானே இருக்கு. அதுக்கு நம்ம மேல 2 எழுதணும் சார். So that cancel ஆயிடும். 2 4 cancel ஆகி 1/2 வரும் சார். அவ்வளவுதாங்க. 2 லாம்டா பை 4π எப்சிலான் நாட் ஆர். அவங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, 1/4π எப்சிலான் நாட்டோட வேல்யூ k. அப்ப 2k லாம்டா பை 6. இதுல சால்வ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸியா வரும். இந்த ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணீங்கன்னா லாம்டா சப்ஸ்டியூட் பண்ணணும், 2π இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆனா இங்க நமக்கு அந்த சிக்கலே இல்லை பாருங்க. 2 இன்ட்டு ஒரே வார்த்தைக்கு 9 இன்ட்டு 10⁻9 லாம்டா சப்ஸ்டியூட் பண்ற, ஆர் சப்ஸ்டியூட் பண்ற, முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டா? இனிமேல் உங்கள்கிட்ட இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரா இருந்ததுன்னா லாம்டா பை 2π எப்சிலான் நாட் ஆர் மெயின் ஃபார்முலா, அங்கிருந்து வந்தது 2k லாம்டா பை ஆர்னு கத்துக்கணும். ரைட்டாப்பா? ஓகே, அடுத்தது இங்க பாருங்களேன். இப்போ சின்ன டவுட் சொல்லுங்க. சார். இதுல ஏன் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா சிலிண்டர் எடுக்கிறோம் சார்? இது லீனியர் வயர் தானே பாது, லென்த் தான் Yes, sir. லீனியர் வயர் தானே. அப்ப லீனியர் வயருக்கு காஷியன் சர்ஃபேஸ் டிராப் பண்ணும் பொழுது அதை க்ளோஸ் பண்ற மாதிரி டிராப் பண்ணா உன்னால ஸ்பியரோ சர்க்குலோ போட முடியாது இல்ல? ஆமா சார். அதனால தான் காஷியன் சர்ஃபேஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்ல எடுக்கிறோம். ஓகே சார், ஓகே சார். Right. If the charge is positive, direction of electric field outward. The charge is negative, direction of electric field inward. By the last நீங்க காமிச்சாதான் 1 மார்க், இல்லைன்னா 4 மார்க் தான். அந்த சார்ஜ்டு வயர்ல போகக்கூடிய சார்ஜ் பாசிட்டிவா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவுட்வர்ட், நெகட்டிவா இருந்தா இன்வர்ட். கடைசி அந்த வார்த்தையா நீங்க சொல்லிடணும். ரைட்? ஒரு டைம் இந்த கொஸ்டின் அப்படியே மேல இருந்து பார்த்துருவோமா? ஏதாவது டவுட்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, முதல்ல இந்த கொஸ்டினை படிங்க. இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறோம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புது ஆள் உங்களுக்கு தேவை, லாம்டா. லாம்டாவோட ஃபார்முலா படிச்சிங்க, Q/L. யூனிட் எழுதிட்டீங்க, முடிஞ்சிருச்சு. டயக்ராம், ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர் போட்டுக்கிறீங்க, பக்கத்துல காஷியன் சர்ஃபேஸ் போட்டுக்கிறீங்க. அவுட் ஆஃப் த காஷியன் சர்ஃபேஸ் ஃப்ளக்ஸ் 0ன்னு முடிவு பண்ணிடுறீங்க. தீட்டா 0வா இருக்கிற இடத்துல ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம். 5க்கு ஃபார்முலா எழுதுற Q/எப்சிலான் நாட். 5க்கு பதிலா EA, ஏன்னா உனக்கு தெரியும் EA காஸ் தீட்டா, தீட்டா 0. Qக்கு பதிலா லாம்டா L, ஏவை உடைச்சிருங்க, 2πRL, LL போய் சேர்ந்துருச்சு. ஈக்கு பதிலாக லாம்டா பை 2π எப்சிலான் நாட் ஆர். இன்னும் கொஞ்சம் அந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணுறேன், 2k லாம்டா பை ஆர். ஃபைனலாக ஈக்கும் ஆருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கற்றுக்கிட்டோம். வென் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அப்புறம் இஃப் த சார்ஜ் இஸ் பாசிட்டிவ், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்ட். த சார்ஜ் இஸ் நெகட்டிவ், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ரேடியலி இன்வர்ட்னு சூப்பராக கற்றுக்கணும். ரைட்டாப்பா? கொஸ்டின்ல இருக்க டவுட் இருக்கா? ஐரின், குட் ஈவினிங் மே. ஐரின் கேக்குதா? குட் ஈவினிங் பே. ரைட் பே. மேல பே ஐரின், உங்களுக்கும் ஐரின் பே, நீங்க ஐஷிதா. ஓகே பே, இருக்கா டவுட் இருக்கா அந்த கொஸ்டின்ல? திரும்ப சொல்லுமா? அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகலாமா? ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நீ சைலண்டாக இருந்தனா உனக்கு புரிஞ்சிருச்சு, நானே புரிஞ்சுக்கிறேன். இந்த டவுட் இருக்குது சார், எனக்கு இங்கே வேணும், திருப்பி இது சொல்லிக் கொடுங்கன்னா கேட்டு நான் சொல்லி கொடுத்துறேன். ரைட்டா? இப்போ போகும்பொழுது 4 கொஸ்டின் படித்தாலும் 4 கொஸ்டின் தரவாக கற்றுட்டு போகணும். கொஞ்சம் கூட புரியாமன்ற ஒரு விஷயமே நம்ம கிளாஸில் இருக்கவே கூடாது. ரைட்? அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவோமா? அடுத்தது சார்ஜ் ஷீட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபனைட் லாங் சார்ஜ் ஷீட்.
இந்த கொஸ்டின் ஒரு பிரமாதமான 5 மார்க் தான். இப்ப நீங்க பார்த்த கொஸ்டின். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். சார் இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் என்சிஆர்டில? எலக்ட்ரிக் ஃபீல்டு யாரால? டியூ டு இன்ஃபனைட் லாங் சார்ஜ்டு ஷீட். ஒண்ணுமே புரியலையே சார். இன்ஃபனைட் லாங் சார்ஜ்டு ஷீட்டால எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருக்கீங்க. அப்படியே நான் சொல்றதை நீங்க அப்படியே கற்பனையா யோசிங்க. நீ கையில ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோ. ஏன் A4னா போய் A4 தேடாத, சும்மா கையில இருக்கிற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோ. திடீர்னு அந்த A4 ஷீட்டுக்கு ஏதோ பவர் வந்து எல்லா பக்கமும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே அப்படியே அந்த A4 ஷீட் வந்து ரொம்ப பெருசாகுது. திக்னஸ் அதே தான், சைஸ் ஏரியா பெருசாகுது, திக்னஸ் அதே தான். அப்படியே ரொம்ப பெருசா போயிடுச்சு. பில்டிங் தாண்டி வளருது. அப்படியே எங்க இருக்குன்னே தெரியல, அவ்வளோ பெருசா போயிடுச்சு. இது இன்ஃபனைட் ஷீட்டா? அப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு இன்ஃபனைட் ஷீட் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு இன்ஃபனைட் ஷீட்டு. இந்த இன்ஃபனைட் ஷீட் ஃபுல்லா சார்ஜ் ஆகிருக்கு. உன் விருப்பம். இப்போ நீங்க பாசிட்டிவ் போட்டும் கொஷினை டெரைவ் பண்ணலாம், நெகட்டிவ் போட்டும் கொஷினை டெரைவ் பண்ணலாம். என்ன சிக்கல்னா, பாசிட்டிவ் போட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளியில போற மாதிரி காமிங்க, நெகட்டிவ் போட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை உள்ள வர்ற மாதிரி காமிங்க. அவ்வளவு. இப்போ என் கேள்வி என்னன்னா, இது ஃபுல்லா சார்ஜ் ஆயிருக்கு. இது வந்து இன்ஃபனைட் ஷீட். எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னே உங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன் P. இந்த பாயிண்ட் Pல எவ்வளோ சார் எலக்ட்ரிக் ஃபீல்டு? இல்ல இந்த இடத்துல இந்த பாயிண்ட் Pல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு? இது P டேஷன் கூட இருக்கு. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு காஷியன் சர்ஃபேஸ் ஒன்று டிரா பண்ணணும். அந்த காஷியன் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ஷீட்டுக்கு பர்பெண்டிகுலரா இந்த மாதிரி டிரா பண்ணணும். இதுதான் காஷியன் சர்ஃபேஸ். பாயிண்ட் P இங்க இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த நடுவுல ஒரு டயக்ராம் போகுது இல்லையா, அதுதான் காஷியன் சர்ஃபேஸ். இப்போ காஷியன் சர்ஃபேஸ் டிரா பண்ணிட்டீங்களா? எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். இந்த டிஸ்டன்ஸும் இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ் தான், இந்த டிஸ்டன்ஸும் இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ் தான். இந்த பாயிண்ட் ஒரு பேச்சுக்கு Pன்னு எடுத்துக்கிட்டேன், இந்த பாயிண்ட P டேஷ்னு எடுத்துக்கிட்டேன். கவனமா கத்துக்கிட்டீங்களா? ஓகே. பாசிட்டிவ்ன்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம், பாசிட்டிவ்ன்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம். குழப்பிக்காது. ஷீட் நடுவுல இருக்கு, பாசிட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஷீட்ல இருந்து வெளில போகுது, ரைட் சைடுக்கும் வெளில போகுது, லெஃப்ட் சைடுக்கும் வெளில போகுது. கத்துக்கிட்டீங்களா? அட் P பாருங்க. இந்த இடத்துல ஏரியா வெக்டாரோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனா, இங்க ஏரியா வெக்டாரோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனா. இப்படி யோசிக்காம சொல்லுங்க. ரெண்டு இடத்துலயும் தீட்டா எவ்வளோ? 0 சார். 0. தீட்டா 0. 0னா இங்க எவ்வளோ ஃப்ளக்ஸ், இங்க எவ்வளோ ஃப்ளக்ஸ்? ரைட்ல எவ்வளோ ஃப்ளக்ஸ்? அவ்வளவுதான். EA போரா கத்துக்கிறீங்க. EA ஏன்னா EA காஸ் தீட்டா, EA காஸ் 0, EA காஸ் 0 கத்துக்கிட்டீங்களா? அப்போ ஒரு முடிவுக்கு வந்துருமா? ஃப்ளக்ஸ் ஸ்கேலார் சொல்லி கொடுத்தனா, ஃப்ளக்ஸ் ஸ்கேலார். அதனால ஆட் மட்டும்தான் பண்ணணுமே தவிர சப்ராக்ட் பண்ண கூடாது. அப்ப ஃப்ளக்ஸ் ஸ்கேலார்ன்றதுனால டோட்டல் ஃப்ளக்ஸ் வேணும்னா ரைட் சைடில் ஒரு EA, லெஃப்ட் சைடில் ஒரு EA, அதனால 2EA. கத்துக்கிட்டீங்களா? ரைட், இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரும். சார் வெளியில போயிட்டு வருவோம்னா யாராவது சொல்லுங்க. இந்த லாம்டாவுக்கு ஒரு பேர் வச்சேன், என்ன பேர் வச்சேன்? அப்படின்னா சார்ஜ் பெர் யூனிட் லென்த்தா? அது லீனியர்ல படிக்கிறதுக்காக லாம்டான்னு சொல்லி கொடுத்தேன். இங்க ஏரியா சர்ஃபேஸ். அப்ப இங்க நம்ம கத்துக்க போறது இன்னொரு ஆள், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ரைட்டா? நீங்க எல்லாரும் ரொம்ப ஷார்ப்பு. யாராவது இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா சிக்மான்னு எழுதணும். ஃபார்முலா சொல்ல முடியுமா? அவ்வளவுதான். Q by A உனக்கு கத்துக்கிட்டு தானே. பெர் யூனிட் லென்த்னா லீனியர்,
பெர் யூனிட் ஏரியானா சர்ஃபேஸ், பெர் யூனிட் வால்யூம் டென்சிட்டி, முடிஞ்சு போச்சு. இதுதான் சிக்மா. இங்க பாருங்க, இதோ போட்டிருக்கல, இது சிக்மா. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா சார்ஜ் பர் யூனிட் ஏரியா, லீனியர்னா சார்ஜ் பர் யூனிட் லென்த். யூனிட் சொல்லி கொடுங்க சார், கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சா? அப்ப இங்க இருந்து கியூக்கு பதிலா சிக்மா ஏ, கியூக்கு பதிலா சிக்மா ஏ, ரைட்? அப்படியே காஸ் லா உள்ள வந்துருங்க சார். காஸ் லா நேத்து தான் படிச்சோம் நாங்க. 5க்கு பதிலா கியூ பை எப்சிலான் நாட். இந்த கொஷினோட 5 வந்து 2EA கியூ பை எப்சிலான் நாட். இப்பதான் கத்து கொடுத்தீங்க கியூக்கு பதிலா சிக்மா ஏ. அதனால 2EA சிக்மா ஏ பை எப்சிலான் நாட். உங்களால உணர முடியுதா? இந்த சிக்மா வேவ் அப்படியே எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இங்க எடுத்துட்டு வந்தது கியூக்கு பதிலா வச்சுட்டேன். இந்த ஏவும் ஏவும் போய் சேர்ந்துருச்சு. ஃபைனலா நீங்க தேடி வந்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வேணும். ஈக்கு பதிலா சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அவ்வளவுதான், இந்த 5 மார்க் முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியா இருந்ததுல, சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ரைட்டா? சரி, நீங்க எவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு பாக்குறேன். எல்லாரும் ஒரு 30 செகண்ட் இந்த ஃபார்முலா அப்படியே பாருங்களேன். இந்த ஃபார்முலா அப்படியே பாரு. E ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். திரும்ப ஒரு டைம் பாரு, சிக்மா பை 2 எப்சிலான் நாட். யாரெல்லாம் எவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிடறேன் இப்ப. சிக்மா பை 2 எப்சிலான் நாட், சிக்மா பை 2 எப்சிலான் நாட், ரைட்? ஓகே. கேட்குற கேள்விக்கு ஷார்ப்பா பதில் சொல்லணும். இது இன்ஃபனைட் ஷீட். இன்ஃபனைட் ஷீட்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல தான் ஒரு பாயிண்ட் பி இருக்கு, கரெக்டா? கொஞ்சம் யோசிங்க. இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக 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 எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்னு நினைக்கிற? என்ன தோணுதோ போல்டா சொல்லு. புரியல பே. எஃபெக்ட் ஆகாது சார். அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்றீங்களா? எஸ் சார். என்ன காரணம் சார்? ஏன்னா ஆர் வந்து அந்த ஃபார்முலால இல்ல சார். யோசிக்கிறீங்களா? இந்த கொஸ்டின் இந்த ஃபார்முலால ஆர் இல்ல அப்படின்னா நீங்க எவ்வளோ தூரம் வேணாலும் போய்க்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறவே மாறாது. இவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா அந்த வார்த்தை? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்னு புரிஞ்சுக்கணும். இப்போ லாஸ்டா இங்க ஒரு லைன் எழுதணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஆர் பவர் 0. உங்களுக்கு ஒருவேளை சார் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எழுதுறது எனக்கு கை வலிக்குதுன்னீங்கன்னா இந்த இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஆர் பவர் 0ன்னு மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், டிக் பண்ணி ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. எது இப்ப எக்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஒய்னா டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், ஒய் பவர் 0னா எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்ட், அவ்வளவுதான். ரைட்டா? எனிதிங் பவர் 0ன்னு போட்டால் அது ஒன்றுன்னு ஆயிடும், அப்போ இண்டிபெண்ட்னு ஆயிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ரைட்டாப்பா? அவ்வளோதான் அந்த கொஸ்டின். அப்படியே ஒரு டைம் இந்த கொஸ்டினை பாரு, டவுட்ஸ் அப்படியே கேட்டுக்கோ. நான் சொன்னாலும் அப்படியே கற்பனை பண்ணிப்பார். ஒரு பெரிய ஷீட்டு, இன்ஃபனைட் ஷீட்டு, ஃபுல்லாக பாசிட்டிவ். இந்த கொஸ்டினை நீங்கள் நெகட்டிவ்க்கும் எழுதலாம். நெகட்டிவ்க்கு எழுதுனா இந்த டயக்ராமில் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் வரும். என்ன மாற்றம் சொல்லுங்க பார்க்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து இது ஷீட்டுக்குள்ள போகும் சார். டுவர்ட்ஸ் ஷீட்டை நோக்கி வரும். ரைட் பே. ஸோ டயக்ராம் பார்த்தீங்களா? ரெண்டு பக்கம் தீட்டா 0, EA 2EA, சிக்மா உள்ள கொண்டு வரோம், Q பை A, அங்கேருந்து 5 Q பை எப்சிலான் நாட், Qக்கு பதிலாக சிக்மா A, அங்கேருந்து E வேணும்னா சிக்மா A 2 எப்சிலான். ரைட், நிதானமாக இருங்க. நான் சொல்றது என்னன்னா, இனிமேல் ஷீட் கொஷின் வந்தாலே மறக்கவே மறக்காத, ஷீட்டுக்கு பக்கத்துல இப்போ ஒரு சின்ன பேச்சுக்கு பாருங்களேன். இதான் ஒரு இன்ஃபனைட் ஷீட்டு, நீ இங்க நிக்கிற, இதான் நீ, இங்க உன் நண்பன், இங்க இன்னொரு நண்பன், 3 பேரும் போன் எடுத்து கையில் வச்சுட்டு, டேய் நான் நிக்கிற இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு 10 ரூபாடா, அப்ப நீ நிக்கிற இடத்துல அங்கேயும் 10 ரூபாடா, நீ நிக்கிற இடத்துல அங்கேயும் 10 ரூபாய். அப்ப என்ன அர்த்தம்? நீ என்னதான் டிஸ்டன்ஸ் மாறி 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 நின்னாலும் ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறாது.
ஷீட்டுக்கு பக்கத்துல நின்னாலும் சரி, ஷீட்ல இருந்து துபாய் வரைக்கும் போய் நின்னாலும் சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஐடியா. சிக்மா பை 2 எப்சிலான் நாட். நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். எப்சிலான் நாட்டோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். 8.854 இன்ட்டு 10⁻⁻12. நான் Q கொடுத்துருக்கேன், A கொடுத்துருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறேன். இந்த சம்ம சால்வ் பண்ணுங்க. சம்ம சால்வ் பண்ணுன்னா எப்படி போகணும்னு சொல்லுங்க. எனக்கு டேட்டாலாம் சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு புரியுதா? நான் இந்த கொஷினுக்கான டேட்டா, ஷீட்டுக்கான டேட்டா Q கொடுத்துட்டேன், A கொடுத்துட்டேன், எப்சிலான் நாட் தெரியும் உங்களுக்கு. E கேட்குறேன். என்ன பண்ணுவீங்க? எப்படி சால்வ் பண்ணுவேன்? சார் சிக்மாக்கு பதிலா Q/A சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா சார்? Q/A சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிக்மாவை கண்டுபிடிச்சு அதை எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. கரெக்ட் தானே? அதுக்கு சிம்பிள் ஐடியா Q/2A எப்சிலான் நாட். ஆப்ஷன்ல உங்களை ஏமாத்துறதுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு பதிலா இந்த ஃபார்முலா போட்டிருப்பாங்க. உனக்கு தெரியும், ஆனா அந்த நேரத்துல உனக்கு ஞாபகம் வராது. நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எல்லா எக்ஸாம் முடிச்ச பிறகும் வெளியில வந்து கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இன்னும் 4 கொஷின் எக்ஸ்ட்ரா ஆன்சர் தெரியும். ஐயோ விட்டுட்டனே, ஐயோ தப்பு பண்ணிட்டனே, ஃப்ரெண்ட்ஸோட புலம்பிட்டு போவீங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த நிகழ்வு நடக்காம பார்த்துக்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஒரு சப்ஜெக்ட்லயும் 4 கொஷின் போனா 4 டாபிக்ல 16 கொஷின் போயிடும். 16 into 4 என்னாச்சு? உன்னோட 64 மார்க் லூஸ் ஆயிடும். அதனால இந்த வெளியில வந்து ஐயோ போச்சு, அம்மா போச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா இங்கேயே நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க போயிட்டு கவலைப்பட வேண்டாம். அப்ப சிக்மா உடைச்சிருங்க Q/A. அப்ப இனிமேல் ஷீட்டுக்கு ஃபார்முலா சொல்லிட்டேன்னா வித் ரெஸ்பெக்ட் டு சிக்மா, சிக்மா பை 2 எப்சிலான் நாட். வித் ரெஸ்பெக்ட் டு Q, Q/2A எப்சிலான் நாட். அவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? இனி அவங்க என்ன சம் கேட்டாலும் சால்வ் பண்ற அளவுக்கு உனக்கு கத்து கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஷீட். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. parallel ஷீட். இன்னைக்கு எவ்வளவு வரைக்கும் முடிக்கிறனோ அது வரைக்கும் நைட் உட்காந்து ரிவைஸ் பண்ணணும். நேற்று பேப்பரையும் ஃபுல்லா பார்த்துட்டு வந்துடணும். அப்பதான் நாளைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரைட்டா? எப்பவுமே 2 கிளாஸ் கான்செப்ட் போச்சுன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லா 20 சம் 25 சம் சால்வ் பண்ணாதான் நம்ம இப்படி பேரலா முடிக்க முடியும். அப்படியே நம்ம வச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா பின்னாடி ரொம்ப கஷ்டமா போயிடுவோம், மறந்து போயிடுவீங்க. அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு parallel ஷீட். parallel ஷீட் கொஸ்டின் அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு parallel ஷீட். இந்த parallel ஷீட்ன்ற வார்த்தை சிலபஸ்ல இருக்காது, ஆனா கண்டிப்பா படிச்சாகணும். parallel ஷீட் படிச்சாதான் கெப்பாசிட்டர் உங்களால படிக்க முடியும். சொல்லி தரவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு parallel ஷீட். டயக்ராம்ல இருந்து நான் என்ன பண்றனோ அதே மாதிரி பண்ணுங்க. அப்பதான் கொஸ்டின் தப்பு பண்ண மாட்டீங்க. இது ஃபர்ஸ்ட் ஷீட்டு இப்படி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஷீட். சார்ஜ் வந்து பாசிட்டிவ். இதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. சிக்மா 1. ஃபர்ஸ்ட் ஷீட் இருந்தால் சிக்மா 1. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாருங்க. அவுட்வர்ட், அவுட்வர்ட், அவுட்வர்ட். கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டோடது E1, E1, E1. இப்போ இந்த E1 யாரோடது? ஃபர்ஸ்ட் ஷீட்டோடது. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன்னா அது பிளாக் கலர்ல தான் நான் போட்டிருக்கேன். அப்ப E1 ஃபர்ஸ்ட் ஷீட்டோடது. E1 ஃபர்ஸ்ட் ஷீட்டோடது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரொம்ப ஈஸி. இப்போ ரெண்டாவது ரெட் கலர்ல ஒரு ஷீட் போட்டுக்கிறேன். இது ரெண்டாவது ஷீட். இந்த ரெண்டாவது ஷீட் தான் நெகட்டிவ், நெகட்டிவ் ஷீட். இதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி மைனஸ் சிக்மா. இது சிக்மானே வச்சுக்கோங்க, மைனஸ் சிக்மா. இது பிளஸ், இது மைனஸ். இது பிளஸ் சிக்மா, இது மைனஸ் சிக்மா. சர்ஃபேஸ் சார்ஜ் தானே எடுக்க முடியும், ஏன்னா இது ரெண்டு இன்ஃபினைட் ஷீட் தானே. இப்ப ரெட் கலர்ல போறது எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு செகண்ட் ஷீட்டோடது. நெகட்டிவ், டுவர்ட்ஸ் நெகட்டிவ். ஒத்துக்கிறியா? டுவர்ட்ஸ் நெகட்டிவ், டுவர்ட்ஸ் நெகட்டிவ். இப்போ இந்த டயக்ராம டைரக்டா நீங்க போய் பார்த்தீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. என்னடா அது இங்க பாசிட்டிவ் ஷீட் இருக்கு, இந்த E2 உள்ள வருதுன்னு நினைச்சிருவீங்க. தெரியுதா நான் சொல்றது? இங்க பாசிட்டிவ் இருக்கு, இந்த E2 வெளில போகுது. இங்க நெகட்டிவ் இருக்கு, அப்படியே மாத்தி மாத்தி வந்துடும். அப்ப எப்பவுமே இங்க போடும்பொழுது நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஷீட்டை போட்டுட்டு அதுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதணும். ரெண்டாவது ஷீட் போட்டு அதுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதணும். எழுதிட்டீங்களா? இப்ப நான் ஒரு 3 பாயிண்ட் வைக்கிறேன். இந்த பாயிண்ட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. இந்த பாயிண்ட் P1, இந்த பாயிண்ட் P2, இந்த பாயிண்ட் P3. சொல்லுங்க பா. பாயிண்ட் P1ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 1ஓட டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு 2ஓட டைரக்ஷன். அப்ப தீட்டா எவ்வளோ?
0 sir. 0 degree. 2 and 3ல சொல்லுங்க. 180 degrees sir. அவ்வளவுதான் ஆப்போசிட். 180னா என்ன ஃபார்முலா? மைனஸ். 180னா மைனஸ். 0னா பிளஸ். சூப்பரா? இப்போ ஒவ்வொன்றும் தனியா கண்டுபிடிக்க போறோம். ஒரு சிங்கிள் ஷீட்டால ஃபீல்ட் எவ்வளோ? சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அட் P1. P1ல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா ரெண்டு பேரோட எலக்ட்ரிக் ஃபீல்டை ஆட் பண்ணணும். இப்பதான் படிச்சோமா? E1 பிளஸ் E2. E1க்கு பதிலா சிக்மா பை ஒரு 2 எப்சிலான் நாட், E2க்கு பதிலா சிக்மா பை ஒரு 2 எப்சிலான் நாட், சிக்மா பை எப்சிலான் நாட். கத்துக்கிட்டீங்களா? அப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா, ரெண்டு ஷீட் இருக்கு. ரெண்டு ஷீட்டோட எக்ஸாக்ட் சென்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்மா பை எப்சிலான் நாட் அட் P1ல பொறுமையா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப டயக்ராம் பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டா P1ல சிக்மா பை எப்சிலான் நாட். அவுட்டர் ரெண்டு ஷீட்டுக்கு அவுட் சைட் மைனஸ். அப்போ அட் P2 அண்ட் P3 ஈயோடது E1 மைனஸ் E2 சிக்மா பை 2 எப்சிலான் நாட், சிக்மா பை 2 எப்சிலான் நாட் 0. அவ்வளவுதான் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இது தெரிஞ்சாதான் உங்களால அடுத்து வர போற கெப்பாசிட்டர் படிக்க முடியும். ரைட்டா? ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்களேன். நான் இப்ப கேட்கிற கொஸ்டின் பதில் சொல்ல ட்ரை பண்ணு. டயக்ராம் பாருங்க. தனித்தனியா ரெண்டு ஷீட் போடணும். ஒரு ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளியில போற மாதிரி காமிக்கணும். ஒரு ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஷீட்டுக்கு உள்ள வர மாதிரி காமிக்கணும். அப்பதான் பாயிண்ட் P1ல E1 E2 ஒரே டைரக்ஷன் ஆட் பண்ண முடியும். பாயிண்ட் P2 அண்ட் P3ல ஆப்போசிட் மைனஸ் பண்ண முடியும். ஒரு ஷீட்டுக்கு இப்பதான் படிச்சோம் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அப்ப ரெண்டு ஷீட்டு, ஒன்னு ஆட் பண்ணணும், ஒன்னு சப்ராக்ட் பண்ணணும். ரைட்டா? சிக்மா பை எப்சிலான் நாட் அவுட் சைட் 0. ஓகே. இப்போ நான் ஒரு 3 கொஸ்டின் கேட்கிறேன். யாரெல்லாம் சொல்றீங்கன்னு பாக்குறேன். ஒரு ஷீட்டோட இந்த பக்கமும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? பதில் சொல்லு. ஒரு ஷீட்டா இருந்தா என்ன ஃபார்முலா? Sigma by 2 epsilon naught. அவ்வளவுதான். சிக்மா பை 2 எப்சிலான் நாட். பை எப்பயுமே நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஒரு ஷீட்டா இருந்தா சிக்மா பை 2 எப்சிலான் நாட். பேரலல் ஷீட்டோட அவுட் சைடுல ஃபீல்ட் எவ்வளோ? 0 sir. 0. அவ்வளவுதான். நீட் பிசிக்ஸ் இந்த ஐடியா இருந்தா போதும். பேரலல் ஷீட்டோட பெட்வீன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? சிக்மா பை ஒரு எப்சிலான் நாட், சிக்மா பை எப்சிலான் நாட். இதை தான் நீங்க எப்பயும் மறக்கக்கூடாது. திடீர்னு ஒரு பேரலல் ஷீட் போட்டுருவாங்க. மேல பாசிட்டிவ் பிளேட்டு, கீழே நெகட்டிவ் பிளேட்டு. பாசிட்டிவ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு இருக்கும். இந்த பெட்வீன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? எப்பவுமே உனக்கு புரியணும் சார். சிக்மா பை ஒரு எப்சிலான் நாட் தான். அப்ப இங்க எவ்வளோடா? 0 ஜேர். மேல எவ்வளோ ப? 0 ஜேர். ஒரு ஷீட்டு ப சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ஜேர். சூப்பரா? ஒரு விஷயம் கவனிச்சு சொல்லுங்க. இந்த கொஸ்டின்ல கூட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. அந்த ஈக்குவேஷன்ல யார் இல்லையோ அவங்களுக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. லாஸ்ட் லைன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்னு எழுதணும். கத்துக்கிட்டீங்களா? இப்ப இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சா? ஒரு டவுட் sir. சொல்லுங்க. சார் அதுல வந்து நம்ம சிக்மா வந்து நெகட்டிவான சார் எடுத்திருக்கோம். சிக்மா அது சிக்மா நெகட்டிவ் நெகட்டிவ் ஷீட். ஓகே சார். இது நெகட்டிவ் ஷீட்ன்றதுனால தான் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு காமிச்சிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஷின்லயும் ஃபோர்ஸ் கொஷின்லயும் பாசிட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவ் தான், நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவ் தான். காரணம் அதுக்கான டைரக்ஷன் இங்க நெகட்டிவ் சொல்லிடுது. பேர் பாசிட்டிவ்னா டுவர்ட்ஸ் அவுட்வர்ட் வெளில போகுது, நெகட்டிவ்னா உள்ள வருது. இங்க பிளஸ் மைனஸை முடிவு பண்றது டைரக்ஷன் தான். அதனால ப்ராப்ளம் சால்விங்ல Okay, sir. எந்த இடத்துலயுமே நீங்க மைனஸை வச்சுக்க கூடாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிலேட்டட் சம்லையும் ஃபோர்ஸ் ரிலேட்டட் சம்லையும் அவன் -3Qன்னு கொடுத்தா கூட நீங்க -3 யூஸ் பண்ணக்கூடாது, 3ன்னு தான் யூஸ் பண்ணணும். அந்த மைனஸுக்கு பதிலா ஃபீல்டோட டைரக்ஷன் உள்ள வந்துடும். பிளஸ்ஸா இருந்தா ஃபீல்டோட டைரக்ஷன் வெளில போயிடும். கத்துக்கிட்டீங்களா?
எஸ் சார். ரைட். இப்போ எனக்கு ஹானஸ்டாக பதில் சொல்லுங்க. இப்போ இந்த 3 கொஸ்டின் நல்லா புரிஞ்சது. அடுத்த கொஸ்டின் போகவா? யாருக்காவது திரும்ப சொல்லணுமா? கற்றுக்கிட்டீங்களா? ஓகே பை. டவுட்ல இல்லை யாருக்கு? ரைட். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு நீங்கள் போயிடலாம். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். அப்புறம் போயிட்டு ரிவைஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு சூப்பராக நம்ம சம் போட்டுடலாம். ஸ்பியர். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஸ்பெரிக்கல் ஷெல், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர். முடிஞ்சுன்னா சாலிட் ஸ்பியர் இன்னைக்கு முடிச்சு கொடுக்குறேன், இல்லைன்னா நான் நாளைக்கு முடிச்சு கொடுக்குறேன். அது வந்து டெரிவேஷன்லாம் படிக்க வேண்டாம், அது போர்டு கிடையாது. நீட் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸ்க்கு மட்டும்தான் அது தேவை. பட் இதுக்கு டெரிவேஷன் தேவை. லாஸ்ட் கொஸ்டின் படிச்சு முடிச்சிருவோமா? இதோட காசுலாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரத்தோட இந்த லெசன் முடிச்சு கொடுத்துறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஸ்பெரிக்கல், முக்கியமான வார்த்தை சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். ஸ்பெரிக்கல் ஷெல்லுனாலும் ஹாலோஸ்பியரா இருந்தாலும் ஒரே டெரிவேஷன் தான். இல்லைன்னா கேர்ஃபுல்லாக கவனிங்க, உனக்கு இது அதிர்ச்சியா இருக்கும். சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர். இந்த 3 கொஷினுக்கும் ஒரே ஆன்சர் தான் எழுத போறீங்க. உன் போர்ட் பேப்பர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஸ்பெரிக்கல் ஷெல்லுனாலும் இப்போ என்ன எழுதி தரணும் அதான் எழுத போறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர்னாலும் என்ன எழுதி தரணும் அதான் எழுத போறேன். சாலிட் கண்டக்டிங்னாலும் அதான். என்ன சார் சொல்றீங்க? ஸ்பெரிக்கல் ஷெல்லுனா வாலிபால் ஃபுட்பால் மாதிரி இருக்கும், சாலிட்னா அந்த ஷார்ட் ஃபுட்பால் மாதிரி இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வருமா? இது 3 ஒரே கொஷினா? ஆமா. சரியா புரியலையே. எப்படி இந்த 3 கொஷினை ஒரே கொஷின் சொல்றீங்க? ஒரே ஒரு ஒற்றுமை தான். ஸ்பெரிக்கல் ஷெல்லா இருந்தாலும் ஹாலோஸ்பியரா இருந்தாலும் சாலிட் கண்டக்டிங்கா இருந்தாலும் சார்ஜஸ் எல்லாம் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கும், உள்ளுக்குள்ளார ஒண்ணுமே இருக்காது. தெரியுதா? இதான் உங்களுக்கு அந்த இந்த 3 கொஸ்டினுக்கான ஒத்துமை என்னன்னா, ஸ்பெரிக்கல் ஷெல் உள்ள ஃபுல்லா ஒண்ணுமே இருக்காது, ஹாலோஸ்பியர் உள்ள ஃபுல்லா ஒண்ணுமே இருக்காது, சாலிட் கண்டக்டிங் உள்ளலாம் சாலிட் இருக்கும், ஆனா சர்ஃபேஸ் எங்க வந்து உட்காந்துருக்கும், சாரி சார்ஜ் எங்க வந்து உட்காந்துருக்கும், சர்ஃபேஸ் மேல உட்காந்துருக்கும். அதனால தான் இந்த கொஷின் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதிலாக எழுத போகிறோம். லெட் அஸ் கன்சிடர் ஸ்பெரிக்கல் ஷெல், ஹாலோஸ்பியர், சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதோட ரேடியஸ் கண்டிப்பாக ஆர். கொஷின் நீங்கள் ஜாக்கிரதையாக படிக்கணும். அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த 3 வார்த்தையை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்பியரோட சர்ஃபேஸ்ல சார்ஜ் இருக்கு அப்படின்னு தான் கொஷின்ல இருக்கும். அப்போ சர்ஃபேஸ்ல மட்டும்தான் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கனாலே நீங்க தான் புரிஞ்சுக்கணும் ஸ்பெரிக்கல் ஷெல்லா இருக்கும், ஹாலோஸ்பியரா இருக்கும், சாலிட் கண்டக்டிங். ரைட்டா? சரி பை, நான் பொறுமையாக கற்றுக் கொடுக்குறேன். இந்த கொஷின் மற்ற கொஷின் மாதிரி லேசா ஒரு 0.1% தான் உனக்கு லேசா டிஃபிகல்ட்டியா தெரியும். அந்த டிஃபிகல்ட்டியை நம்ம உடைச்சிருவோம். இங்க பாருங்க, யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்களேன், தப்பா இருந்தா பரவாயில்ல. இது ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அவுட்வர்ட்ஸ். அப்ப இது ரைட்டா பாருங்க. இது ரைட். அது எல்லா இடத்துலயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளில போகுது. ரைட், சூப்பரா சொல்லிட்டீங்க. நான் இங்க ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன், இங்க ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன், இங்க ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ், இங்க ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ். 1 2 3 4. இந்த 1ஆம் நம்பர்ல ஏரியா வெக்டார் சொல்லுங்க. அப் டவுன் ரைட் லெஃப்ட். இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல ஏரியா வெக்டாரோட டைரக்ஷன் அப்புறம் சார் அவ்வளவுதான், அப்வர்ட் ஏரியா வெக்டார். அப்ப இங்க தீட்டா எவ்வளவு? 0 டிகிரி சார். 0. செகண்ட் பாருங்க எல்லாரும், செகண்ட்ல ஏரியா வெக்டார் ரைட் சைடு ஏரியா, தீட்டா எவ்வளவு? 0. லெஃப்ட்ல பாருங்க, தீட்டா 0வா? கீழே தீட்டா 0வா? அப்ப இந்த கொஷின்ல உங்களுக்கு பிரமாதமா நான் ஒரு விஷயம் புரிய வச்சிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் ஏரியா வெக்டாரும் பேரலலா தான் இருக்கும். நீங்க எந்த ஸ்பியர் கொஷின் படிச்சாலும், சாலிட் படிச்சாலும், ஹாலோ படிச்சாலும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் ஏரியா வெக்டாரும்
ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால தீட்டா 0. அதனால இந்த கொஸ்டினை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் அண்ட் ஏரியா வெக்டார் parallel to each other. நீ எப்படி அது எக்ஸாம்ல எழுதணுமோ அப்படி எழுதிக்கோப்ப. parallel to each other. அதனால தீட்டா 0. அதனால ஃப்ளக்ஸ் EA cos 0. அதனால டோட்டல் ஃப்ளக்ஸ் EA. அப்ப இந்த கொஷினோட டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான். இந்த லைன் ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உனக்கு கொஷின் சூப்பரா புரிஞ்சிருக்குன்னு அந்த வேல்யூட்ருக்கு நல்லா தெரியும். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து EA முடிஞ்சிருச்சா? இப்போ நம்ம 3 கேஸ் சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்பியரோட வெளியில அவுட் ஆஃப் த ஸ்பியர், அவுட் சைடு. சார் புரியலையே, அவுட் சைடுனா என்ன? இது ஒரு ஸ்பியர், இது ஹாலோ, ஸ்பெரிக்கல், சாலிட், கண்டக்டிங் அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க இந்த சார்ஜஸை போட்டு காமிக்கணும். இதை போடாம விட்டுட்டீங்கன்னா டயக்ராம் அடிச்சு போட்டுருவாங்க. இப்போ நான் வேல்யூஷன் போயிருக்கேன், போகும்போது அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் எனக்கு கவனமா ஞாபகம் இருக்கு. நான் போனது 7-8 இயர்ஸ் பேக் போயிருந்தேன். அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் எப்படிலாம் மார்க்கை குறைக்கணான்றது தான் அங்கே இருக்கிறவங்க யோசிக்கிறாங்களே தவிர பசங்க பாவம்னு நினைக்கிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கவே தேவையில்ல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் ஒரு 5 மார்க் எழுதுனா 5 மார்க் அப்படியே வந்து எங்களுக்கு சேர்ந்துடும். ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கணும். எங்கெல்லாம் அவங்க சுழிப்பாங்கன்றதுல நம்ம ரொம்ப அக்கறையா இருக்கணும். ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஆர், அவுட் சைட் ஆர். அப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். கொஸ்டின் புரிஞ்சிச்சா? ஸ்பியர் மேல சார்ஜஸ் உட்காந்துருக்கு, அந்த சார்ஜஸால ஸ்பியர்ல இருந்து அவுட் சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இங்க ஒரு காஷியன் சர்ஃபேஸ் டிரா பண்ணணுமா? கண்டிப்பா இந்த ரவுண்ட் போட்டு காமிக்கணும். நான் கோணலா போட்டேன், நீங்க நல்லா போட்டுங்க. ரைட்டா? அவுட் சைட். இப்போ அவுட் சைட் ஃபார்முலா, ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? Q/ε0. கரெக்டா? இந்த கொஷின்ல E வெக்டார் அண்ட் A வெக்டார் along the same direction. அப்போ ஃப்ளக்ஸுக்கு பதிலா EA Q/ε0. செகண்ட் ஸ்டெப் உங்களால உணர முடியுதா? ஓகே. ஏரியா ஆஃப் த ஸ்பியர், இது ஃபுல்லா ஸ்பெரிக்கல் தானே? அந்த காஷியன் சர்ஃபேஸ் பாருங்க. காஷியன் சர்ஃபேஸோட ரேடியஸ் R. ஏரியாவுக்கு பதிலா 4πr². தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் த ஸ்பியர் 4πr². ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு Q/4πε0r². அவ்வளோதான் பாருங்க, அவுட் சைட் முடிச்சிட்டோம். கரெக்டா? அவுட் சைட் த ஸ்பியர் Q/4πε0r². இங்கே தான் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அவுட் சைடா ஈக்கும் ஆருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு புரிஞ்சுக்கணும். இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r². இந்த பாயிண்ட்டை எப்போ நீங்கள் மறக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு 2 கொஸ்டின் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r, இது எந்த கொஸ்டின்? E is proportional to 1/r. Infinite long charged wire, sir. Infinite long charge wire. E is proportional to r⁴. Finitely long sheets. Plain sheet. Charge. பரவாயில்ல, பிளேன் ஷீட். பிளேன் ஷீட்னாலே முடிஞ்சிருச்சு. E is proportional to 1/r². இந்த ஸ்பியர் கொஸ்டின் சொல்லலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஞாபகம் இருக்கா? பாயிண்ட் சார்ஜுக்கு இதே ஃபார்முலா போட்டிருக்கேன், Q/4πε0r². இப்போ மாட்டுறீங்க பாருங்க. E is proportional to 1/r³. இவன் யாரு? Solid conducting sphere, sir. இல்லம்மா, லாஸ்ட் வீக் படிச்சிங்களே, டைபோல், ஆக்சியல் ஈக்குட்டோரியல். ஞாபகம் வந்துச்சு எல்லாருக்குமே? இந்த லெசன் எல்லாத்தையும் முடிச்சுட்டா ஈக்கும் ஆருக்கும் ஒரு 6-7 கொஷினுக்கு ரிலேஷன் போட்டால் தான் இந்த லெசன் ஃபுல்ஃபில் ஆகும். இல்லைனா நம்மளை ஈஸியாக ஏமாற்றி விட்டுருவாங்க. ரைட்டா? E is proportional to 1/r³னா டைபோல் கொஷின். 2p/4πε0r³ படிச்சோமா? p/4πε0r³ படிச்சோம்ல, அதான். ரைட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவுட் சைட் கற்று கொடுத்துருந்தா r greater than r, E equal to Q/4πε0r². இது ஆன் த அவுட் சைடு சர்ஃபேஸ். கேஸ் 2 எழுதுங்களா? ஆன் த சர்ஃபேஸ், on the surface r equal to r. சார் புரியலையே, on the surface னா
இது அந்த ஸ்பியர். ஸ்பியரோட ரேடியஸ் r. எனக்கு இந்த பாயிண்ட்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். அப்ப இந்த ஆரும் இந்த ஆரும் ஒன்று தானே. ஏற்கனவே உனக்கு நல்ல ஃபார்முலா தெரியும். q/4πε0 r ஸ்கொயர்னு தெரியும். ஆருக்கு பதிலாக ஆறுன்றதுனால ஆன் த சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு q/4πε0 r ஸ்கொயர். ரைட்டா? படிச்சுக்கோங்க. ஆன் த சர்ஃபேஸ்னா q/4πε0 r ஸ்கொயர். ரைட். மூணாவது கேஸ். இதுல ஒன்றும் நீங்க பண்ண தேவையில்லை. ஆன் த சர்ஃபேஸ் ஃபார்முலா ஏற்றி விட்டுருங்க. இதுல ப்ரொபோஷனாலிட்டிலாம் நீங்க போட வேண்டாம். இன்சைட் ஆர் லெஸ் தென் ஆறு. சார் சரியா புரியல. இன்சைட்னா நீங்க கேட்கறது ஸ்பியருக்குள்ள கேட்குறீங்களா? ஸ்பியரோட ரேடியஸ் ஆர். இங்கிருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் பி. இப்போ இந்த ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்ல, அங்க மட்டும் நான் ஒரு காஷியன் சர்ஃபேஸ் டிரா பண்றேன். க்ளோஸ் சர்ஃபேஸ் டிரா பண்றேன். யாரா சொல்ல முடியுமா? இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவா இருக்கும்? உனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. சும்மா ட்ரை பண்ணு. Zero, இன்சைட் sir. ஜீரோ. Zero. ஜீரோ. யாராவது ஜீரோக்கு காரணம் சொல்ல முடியுமா? சார் சர்ஃபேஸ்ல மட்டும் தான் சார்ஜ் இருக்கும் சார். அவ்வளவுதான். சூப்பரா பிடிச்சிட்டீங்க. 5க்கு பதிலா q/ε0 சார். 5க்கு பதிலா EA q/ε0. இந்த காரணத்தை உங்கள்கிட்ட நீங்க சொல்லணும். வெறும் இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ, ஃபுட்பால்குள்ளார வெறும் காத்து மட்டும் தான் இருக்கும், சார்ஜ் இருக்காது, சர்ஃபேஸ்ல தான் சார்ஜ் இருக்கும். அது வாயால சொன்னா பத்தாது, அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா என்ன பண்ற பாருங்க. வழக்கம் போல ஃப்ளக்ஸ் எழுதிக்கோங்க. EA = q/ε0. க்கு பதிலா E, ஏக்கு பதிலா 4πr' ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? ஒரு என்ன சொல்றது, வெளியில நம்ம ஆர்ன்னு போட்டோம், அப்போ உள்ள வந்து r' போட்டிருக்கோம். ஈக்குவல் டு q/ε0. சரிதானா? இன்சைட்ல there is no charge. இவனை சைட்ல எழுதணும். அப்ப ஈக்குவல் டு 0/4πr'² (0 by anything) காலங்காலமா 0 தான். அப்ப இன்சைட் த சாலிட்ஸ், இன்சைட் த ஹாலோ ஸ்பியர், இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல், சாலிட் கண்டக்டிங் எல்லாத்துலயும் ஃபீல்டோட வேல்யூ என்னது? 0 0 0ன்னு கத்துக்கணும். ரைட்டா? இது பிரமாதமான 5 மார்க் கொஸ்டின். அவுட் சைட் q/4πε0 r², ஆன் q/4πε0 R², இன்சைட் 0. இதெல்லாம் விட இவ்வளோ நேரம் நீங்க படிச்சது 4 மார்க் தான் படிச்சிருக்கீங்க. 5வது மார்க் ஒன்று இருக்கு. எனக்கு ரிலேஷன் சொல்லுங்க. r greater than rல, r less than rல ஈக்கும் ஆருக்கு என்ன சம்பந்தம்? ப்ரப்போர்ஷனல் டு 1/r², 0. கரெக்டா? ஆன் பத்தின கவலை நமக்கு வேண்டாம். எப்பவுமே ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த ஐடியா தான் உங்களுக்கு வேணும். இதுக்கு அப்படியே டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. டிஸ்டன்ஸுக்கும் ஃபீல்டுக்கும் கிராஃப் ட்ரா பண்றேன். நான் ஒரு புள்ளி வைக்கிறேன். அங்க எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்றீங்களா? இங்க எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு? எக்ஸாக்ட் சென்டர் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு? 0. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 sir. இந்த இடம் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட் பை kq/r². உங்களுக்கு புரியுதா? 1/4πε0 நான் k எடுத்துட்டேன். kq/r². இந்த இடத்துல ஃபீல்டு kq/r². கரெக்டா? கேர்ஃபுல்லா கவனிங்க. கிராஃப் பாருங்க. r0. கரெக்டா அந்த இடம் r0. ரைட்டா? ஓகே. கிராஃப்ல ரொம்ப தெளிவு இருக்கணும். இந்த இடம் r = r. கரெக்டா? இந்த சர்ஃபேஸ் வர வரைக்கும் உனக்கு புரியுதா? சர்ஃபேஸ் வர்ற வரைக்கும் ஃபீல்டு நீ காமிக்கவே கூடாது. இது r = 0 சென்டர், இந்த இடம் r = r, இந்த இடம். அப்ப இந்த கேப் ஃபுல்லா ஃபீல்டு 0. நீ சும்மா டாட்டட் லைன் கூட அங்க போடக்கூடாது. அவன் அப்படியே உள்ள ஃபுல்லா ஃப்ரீயா விட்டுணும். டாட்டட் லைன் போட்டீங்கன்னா அது வேற கிராஃபா மாறிடும், பொட்டன்ஷியல் கிராஃபா மாறிடும். அடுத்து நீங்க படிக்க போறீங்க அடுத்த கிளாஸ்ல. தென் அவுட் சைட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r² by the hyperbola. பாருங்க, கிராஃபோட பேசிக்ஸ் கத்துக்கோங்க. x is proportional to y அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன், x is proportional to y² அப்படின்னா
பேரபோலா. எக்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/y ஸ்கொயர் அப்படின்னா ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலானா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஒன்று அதிகமாகும் போது இன்னொன்று குறையும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் KQ/R². எங்க R = அப்போ இந்த கொஸ்டின் என்னப்பா புரிஞ்சுக்கிறீங்க சார்? சர்ஃபேஸ் மேலே மட்டும்தான் சார் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். சர்ஃபேஸை விட்டு வெளில போக 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 எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். சர்ஃபேஸுக்கு உள்ளே போனீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சுத்தமாக 0. இப்போ அப்படியே உங்கள் கையில் ஒரு ஃபுட்பால் கொடுத்துருவேன். எல்லாரும் அந்த ஃபுட்பால் அப்படியே கையில் வச்சுக்கோ. இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கீங்கல்ல, அதான் சர்ஃபேஸ். அங்கே எவ்வளோடா எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்? KQ/R² சார். அந்த சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் போங்க, வெளியில் போங்க. ஒரு கையில் பாலை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் அப்படியே வெளியில் கொண்டு போயிட்டே இருங்க. KQ/r² சார். போக போக ஃபீல்டு என்னப்பா ஆகும்? குறையும் சார். ஃபுட்பாலுக்கு உள்ளார போயிடுங்களா? நீங்கள் சும்மா ஒரு குட்டியாக ஒரு எறும்பு மாதிரி ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேஜிக் மாதிரி. திடீர்னு அந்த ஹோல் வழியாக ஃபுட்பாலுக்குள்ளார விழுந்துட்டீங்க. வெளியிலேருந்து கூப்பிட்டு இருக்க, டேய் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோடா இருக்கு உள்ளே பார்த்து சொல்கிறா அப்படின்னா, சார் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, உள்ளே ஒன்றுமே இல்லை, பத்திரமா வெளில வந்துடும் அப்புறமா. ஸோ உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, மேலே KQ/R², உள்ள வெளியில் வந்து ப்ரொபோர்ஷனல் டு 1/R². ஸோ கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டீங்கன்னு இந்த ஒரு கொஷின் செக் பண்ணிடுறேன், நீங்கள் அப்படியே போயிடலாம். ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் 10 மீட்டர், ஒரு பெரிய ஸ்பியர். ஃபைண்ட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஃபைண்ட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் 12 மீட்டர், அட் 8 மீட்டர். பதில் சொல்லுங்க. 12 மீட்டர் எப்படி போடுவீங்க? 12 மீட்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா போடுவேன்? KQ/144 சார். அவ்வளவுதான், KQ/144. Q நான் தரல, விட்டுருங்க. பட் 12 ஸ்கொயர் தெரியுதா? 12 ஸ்கொயர், அதனால KQ/. E2 0 சார். 0. ஏன் 0? KQ/64 இல்ல? ஸ்பியர் உள்ள இருக்கு சார். இல்ல பா, 8 தானே, R² தானே. KQ/R², KQ/8². எங்க ஊர்ல எல்லாம் 8 8 64. சார் ஆனா 8 மீட்டர் ஸ்பியருக்குள்ள இருக்கு சார். ரைட் பா, நல்லா யோசிக்கிறீங்க. எப்பவுமே இந்த சம் வந்தீங்கன்னா உங்களோட கவனம் முதல்ல ரேடியஸ்ல இருக்கணும். கேட்குற பாயிண்ட் உள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு முடிவு பண்ணணும். வெளியில இருந்தா ஃபார்முலா வச்சு சம்ம போடணும். உள்ள இருந்தா by64 போட்டு இங்க ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் ஆப்ஷன் ஏவா இருக்கும். நீ போய் டிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய சாதனை சாதிச்ச மாதிரி அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் பாருங்க. நீ சால்வ் பண்ணி பாரு, அன்னைக்கு உனக்கு நல்லா தெரியும். ஆப்ஷனே பாடுறா பிரமாதமா சால்வ் பண்ணிட்டோன்னு தோணும். வெளில வந்து பார்த்தா தான் தெரியும், ஐயோ அன்னைக்கே இந்த நாள் கத்தின கிடந்தானே, 10 சென்டிமீட்டருக்கு உள்ளார பார்த்தா 8 சென்டிமீட்டர் இன்சைட்ல இருக்காச்சு, 0 போட்டிருக்கணுமே, நம்ம வேற ஃபார்முலாலாம் போட்டு சால்வ் பண்ணிட்டோமே. சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். இந்த இவ்வளோதான். இதே மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படி ஈஸியாக உங்கள் கையில் வந்து விளாண்டுட்டே இருக்கும். உன்னை விட்டு எட்ட போகவே போகாது. சரிதா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோ நல்லா போயிடுச்சு. இதில் 4 கொஸ்டின் கற்றுக்கிட்டோம். இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரைட் வேர், பிளேன் ஷீட்டு, சார்ஜ் ஷீட்டு, பேரலல் ஷீட், தென் அங்கேருந்து ஸ்பெரிக்கல் ஷீட் போயிட்டோம். ஸோ இந்த கொஷினோட